நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். வர இருக்கிற நாட்களில் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இந்த சேனல் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். எலெக்ஷன் முடிஞ்சோன்னே இந்த சேனல் பேட்டர்னையும் மார்க்கெட் அழகாக பிரேக் அவுட் ஆனிச்சு. நம்ம எல்லாமே பேட்டர்ன்ஸ் சொல்லியிருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன். போன வாரம் கூட நான் சொன்னது என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு. மார்க்கெட் மேலே போனாலும் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். போன வாரம் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், கேண்டில் நல்லா புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னு. அதே போலவே மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. சரிங்களா? இந்த வாரமே கேண்டில் நல்லா புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. ஓகே, எதுவாக இருந்தாலுமே நம்ம எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு 2-3 வீக்ஸாக ஏறிக்கிட்டு இருக்குது. அடுத்தது பட்ஜெட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால பட்ஜெட் ரேலியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வீக்லியில் செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதுவும் ஒரு சேனல் பேட்டர்னில் போய்கிட்டு இருக்குது. அந்த சேனல் பேட்டர்னை நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிட்டு பொன்னடா ஃபுல் க்ளோசிங் வச்சிருந்துச்சு. அதை பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. கொஞ்சம் ரிவர்சல் மாரி கொடுத்தாலும் அகைன் இந்த சேனலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 52,269 அப்படிங்கிற லெவல் சொல்லியிருந்தோம். அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதையும் பார்த்துடலாம், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும். நிஃப்டியோட ஃபிப்னாசி லெவலை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு டேயில் வச்சுக்கலாம். டேயில் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த எலெக்ஷன் டைம் பார்த்திங்களா, ஒரு லோ, அதை தான் நம்ம ஃபிப்னாசி லெவலில் ட்ராப் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுதான் ஒரு ஸ்விங்காக மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆனிச்சு. ஓகே, இந்த லெவல்லேருந்து ஓகே டேயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இப்போ 1.4 அப்படிங்கிற லெவலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த 1.4 24,175 அப்படிங்கிற லெவலில் எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? இந்த ரெட் கலர் லைனையும் க்ரீன் கலர் லைனையும் விட்டுருங்க. இந்த பிளாக் கலர் லைனை பாருங்கள். 24,175 அப்படிங்கிற லெவலில் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அகைன் அடுத்த மூவ்மெண்ட் எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 24,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை பாருங்கள். மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் எங்கே போகுது அப்படின்னா மேலே போயிட்டு இந்த 1.4 அப்படிங்கிற லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் 24,600 அப்படிங்கிற லெவலில் காமிக்குது. 24,600 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 25,376 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. சரிங்களா? வர இருக்கிற நாட்களில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மார்க்கெட் அகைன் ரிவர்சல் தான் கொடுத்துருக்கு. இந்த ஆல் டைம் ஹை அகைன் ஒன் டைம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரைடே லோ 24,175 அப்படிங்கிற ஃபிப்னாசி லெவலில் சூப்பராக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்த லெவல் 24,175 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 24,058 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,984 24,000 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 24,500 இன்ட்ராடேல ஓஐ டேட்டா படி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,595 24,600 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் 2 ஆக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு
400-500 பாயிண்ட்ஸ் ரேலி வரும். அது 25,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து காமிக்குது நண்பர்களே. இந்த லெவல்ஸை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை நம்ம ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ராப் பண்ணும்போது அழகாக வந்து இந்த லெவல்லாம் ரீடெஸ்ட் தான் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஃபிப்னாசி ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்விங்லேருந்து தான் ட்ராப் பண்ணி ஆகணும். இது எலெக்ஷன் டைம் வந்த லோ. சரிங்களா, எக்ஸாக்டாக இந்த 1.1% வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து கீழே வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் புதுசாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இப்போ வந்து 1.27 வந்து மார்க்கெட் இருந்து இன்றைக்கி அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி இருக்குது. ஓகே, 52,633. சப்போஸ் கீழே வந்தாலும் மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேஞ்சு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் 52,250 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது 2 நாளுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 2 நாளாக வந்து லோவிலே இருக்குது. ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3% ஃபால் ஆனிச்சு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு 4.5% வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபால் ஆனிச்சு. அதோட இம்பேக்ட் தான் பேங்க் நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு வந்து டவுனில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சதுன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 1.4 வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் திரும்பியிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அடுத்த 1.2 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் திரும்புது. இந்த லெவலில் திரும்பிச்சு அப்படின்னா அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 54,300 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஒன்ஸ் 53,264 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் 54,300 அகைன் வந்து ஒரு 1000 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி வந்து காமிக்குது நண்பர்களே. ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. தென் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா 52,291 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு செகண்ட் சப்போர்ட்டு. அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஓகே 51,149 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 52,812 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவல் ஆல் டைம் ஹை வந்துச்சு பார்த்தீங்களா, 53,262 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 54,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு 1000 பாயிண்ட் இங்கேருந்து ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்ஸ் இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா. ஓகே, இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியுமே ஆல்ரெடி நம்ம ஃபிப்னாசி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஃப்ரைடே வந்த லோ 23,496 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,241 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 22,826 அப்படிங்கிறது ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 23,700 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,046 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,260 70 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இந்த ரேஞ்ச் 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 24,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டிலையும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் போக வேண்டியது இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் போணுச்சு அப்படின்னா ஃபின் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்ஸ் போவோம். அது 24,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து காமிக்குது நண்பர்களே. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மிட் கேப் வந்து நல்லாவே திரும்பிடுச்சு. நம்ம ஆல்ரெடி டேல அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மேலே போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு,
12,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு. நான் அந்த டபுள் பாட்டம் கூட ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். வியாழக்கிழமை அன்னைக்கு வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது, பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. எது வரைக்கும் போயிருக்குன்னா நம்மளோட ட்ரெண்டில் போய் கரெக்டாக மார்க்கெட் நிற்கிது பாருங்கள். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். அது இந்த லெவலில் வந்து இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான். ட்ரெண்டை பிரேக் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம். இது வந்து ட்ரெண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இன்ட்ராடேல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். லெவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து லோ 12,326 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டு 12,139 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 12,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்த ஹை வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, 12,512. இப்போ இந்த லெவலுக்கு வந்து நம்ம ஒரு ஃபிப்னாசி ட்ரா பண்ணலாம் நண்பர்களே. இப்போ வந்து இந்த கன்சால்டேஷனுக்கு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ட்ராடேல இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலு கரெக்டாக பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா $12,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 12,672 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபிப்னாசி படி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்கள். ஏன்னா இந்த ஸ்விங்குக்கும் இந்த லோவுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். மார்க்கெட் இன்னைக்கு போன ஹை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.6 அழகாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. 12,526 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 12,619 12,685 இதுதான் வந்து மிட் கேப்புக்கான அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. ஓகே, இதுதான் வீக்லிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. 2x3x4 வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. வித்தின் 1 ஹவர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரோக்கரேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்கான லிங்க் இருக்குது. கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணி கற்றுக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம மார்க்கெட் வந்து இப்போ ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷனுக்கு அப்பாற்பட்டும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடுக்கு வாங்க. அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு. சரிங்களா, ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh விர்ச்சுவல் மணி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சில நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது பேப்பர் ட்ரேட் ஆப்பு. அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷன் பண்ணுங்கள். ஆப்ஷன்லாம் வந்து 100% ரிஸ்கியாக இருக்கும். இது வந்து ஒரு பர்சனல் அட்வைஸாக வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.